பாஜகவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரசியல் தானே தவிர உண்மையான பக்தியோ இல்ல இந்து மக்கள் மேல உண்மையான அக்கறையோ கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிகிற வரைக்குமே எல்லார்கிட்டையும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிதான் ஓட்டு கேட்டாங்க. சொல்ல போனா இந்து மக்களை ஏமாத்துறதுக்காகவும் உத்தரப்பிரதேசத்துல ஜெயிக்கிறதுக்காகவுமே பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி அயோத்தியில ராமர் கோயில கட்டினாங்க. ஆனா யூபில பாஜக தோத்ததுக்கு அப்புறம் மோடியும் பாஜகவும் ராமரை மொத்தமா மறந்துட்டாங்க. இந்த வீடியோவை பாருங்களேன். जय जगन्नाथ, जय जगन्नाथ। आपका ये स्नेह, आपका ये प्यार பாஜகவோட தலைமையகத்துல நடந்த வெற்றி கூட்டத்துல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாம ஜெய் ஜெகநாத் அப்படின்னு சொல்லிருக்காரு மோடி. காரணம், ஒடிசால ஜெயிச்ச மோடி யூபில தோத்து போயிட்டாரு. அதனால மக்கள் எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னதை கூட கண்டுக்காம அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது உத்தரப்பிரதேசத்துல தோத்து போயாச்சு, அப்புறம் என்ன யூபில இருக்கிற ராமருக்கு கோஷம் போடுறது, நான் ஜெயிச்சது ஒடிசால தான், அப்போ ஜெய் ஜெகநாத் தானே, இவ்வளவுதான் மக்களை இவங்க பக்தி, இவ்வளவுதான் மக்களை இவங்களோட ராமர் கூத்து எல்லாமே, அட எலெக்ஷன்லயே தோத்துட்டோம், அப்புறம் என்ன ஜெய் ஸ்ரீராம் வேண்டி கிடக்கு, போய் பொழப்ப பாருங்கயா, இப்படிதான் மோடி நினைச்சிருப்பார் போல.